இன்று தவக்காலத்தின் 14ஆம் நாள். இன்றைய தவமுயற்சி பிறரை வேலை ஏவாமல் தன் வேலையை தானே செய்தல். இறை வார்த்தை: உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, 26, 27 வசனங்கள். ஒரு பேச்சாளர் சொல்வதை போல, தன் பெற்றோரின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறையும் நாம்தாம், தன் பிள்ளைகளின் பேச்சை கேட்கும் முதல் தலைமுறையும் நாம்தாம் என்பது நகைமுரண். இன்று சும்மா அமர்ந்து கொண்டே அடுத்தவரை வேலை ஏவுவது பொதுவான செயலாகிவிட்டது. அதுவும் இக்கால குழந்தைகளிடம் இது அதிகம். அந்த ஸ்விட்சை போடு, தண்ணி எடுத்துக்கொடு, பெட்டை மட்டும் விரிக்கிறியா, டவல் எடுத்து தரியா, இப்படி அடுத்தவரை வேலை ஏவுவதற்கு முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம் என சொல்லப்பட்டாலும், நம் மேலதிகாரி கடந்து செல்லும் போது அவரை சுவிட்ச் போடுங்களேன் என வேலை ஏவுவதில்லையே என்றால், நம் இந்த பிறரை வேலை ஏவும் பழக்கத்திற்கு பின் இருப்பது மேலாதிக்க மனம். பயந்தா அவன் நமக்கு அடிமை என்பதை போல, இயேசு பெரிய வியாழன் என்று செய்து காண்பித்த தொண்டு புரியும் மனநிலையை பெற தனக்கு இணையாக அனைவரையும் பாவிக்கும் சமத்துவ மனப்பாங்கு வளர வேண்டும். நம்மிடம் இருப்பது தொண்டாற்றும் மனநிலையா, தொண்டேற்கும் மனநிலையா? சும்மா போங்க, நான் தான் எல்லோருக்கும் வேலை செய்கிறேன் என்பவர்களே, புலம்பாதீர்கள். நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் ரோலை எடுத்து விட்டீர்கள். அவரின் கதாபாத்திரத்தை இன்னும் சிறப்பாக செய்யுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, என்னால் செய்ய இயன்ற சிறு வேலைகளையும் பிறரிடம் ஏவி அவர்கள் செய்ய மறுத்த பட்சத்தில் பொருளற்ற கோபம் கொண்டு இருந்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஐயா. எனது வேலைகளை நானே செய்வது ஒன்றும் பெரிய தியாகம் அல்ல, ஒரு கடமை என உணர்ந்து செயல்பட்டு பிறருக்கு தொண்டு புரியும் அடுத்த கட்டத்திற்கு என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லும் இறைவா.